தண்ணி கொடு. இதோ வரேன். தண்ணி டேபிள் மேல தானே இருக்கு சரவணா, எடுத்து குடிக்க வேண்டியதானே. பாக்கலடி, நீ ஆச்சும் சொல்ல வேண்டியதானே டேபிள் மேல தான் இருக்கு. சொன்னா மட்டும் உனக்கு என்ன கேட்கவா போகுது? ஒரு சின்ன வேலை சொன்னதுக்கு இப்படி சலிச்சுக்கிற. நான் ஆபீஸ் போனது போற வீட்டுல ஜாலியா தானே டிவி பார்க்க போறேன். ஓ, நான் ஜாலியா இருக்கிறதா உனக்கு நினைப்பா? வேற என்ன வேலை இருக்கு? உங்களுக்குலாம் ஹவுஸ் ஒய்ஃப்னா அவ்வளவு ஜாலியா போச்சு இல்ல? உங்களுக்காவது ஆபீஸ்ல பிரேக்குன்னு ஏதாவது டைம் கிடைக்கும், எங்களுக்குலாம் டைமே கிடைக்காது தெரியுமா? சும்மா ஓவரா சீன் போடாத. வீட்டு வேலைலாம் ஒரு வேலைன்னு ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் வந்து பாரு, அப்ப தெரியும். அப்போ நீ இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சு காட்டு, அப்போ தெரியும் உங்களுக்குலாம் எங்க கஷ்டம் என்னன்னு. இதெல்லாம் ஒரு விஷயமா? நாளைக்கு பாரு, ஹவுஸ் ஒய்ஃப் வேலையெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பாப்போம் பாப்போம் போ. காலையில யாராவது ஒரு ஆள் நமக்கு காஃபி போட்டு கொடுக்கறதே தனி சுகம்தான். சரவணா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன். அங்கதான் இருக்குல்ல. பாக்கலடா. நானே காலையில சும்மாவா இருக்கேன், கொஞ்ச நேரம் கூட உட்காரல தெரியுமா? ஓ, ஒரு நாள் கூட இன்னும் முழுசா முடியல, அதுக்குள்ள உன்னால வேலை பார்க்க முடியலையா? உண்மையாவே முடியலடி. முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்குது தெரியுமா? பாதி நாள் வேலை செஞ்சதுக்கே உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கே, இதே வேலைய டெய்லி செய்யற எங்களுக்கு எவ்வளோ டயர்டா இருக்கும். உங்களுக்குலாம் ஆஃபீஸ்ல பிரேக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கும், சண்டே ஆச்சுன்னா லீவு கிடைக்கும். ஆனா எங்களுக்கு சண்டே தான் மற்ற நாள் எல்லாத்தையும் விட வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். சண்டே ஒரு நாளாவது லஞ்சுக்கு வெளியில போலான்னு சொன்னா, வாரம் முழுக்க நான் வேலை பார்க்குறேன், சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றேன். நாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நாங்க டிவி பாக்குறோம், ரீல்ஸ் பாக்குறோம், நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சாரி மீனா, ஆஃபீஸ் வேலையை விட வீட்டு வேலை தான் கஷ்டம்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுச்சு. இவ்வளோ நாள் வீட்டுக்கு அதிகமாக வேலை பார்க்குறவங்க ஆம்பளைங்க தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் தான் அதிகமாக வேலை பார்க்குறீங்க. எங்களுக்கெல்லாம் முன்னாடி எந்திரிக்கிறதும் நீங்கள் தான், கடைசியாக தூங்குறதும் நீங்கள் தான். சாரி. சாரிலாம் வேணாம் சரவணா, நம்ம சொசைட்டியோட அமைப்பு அப்படி இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃபோட கஷ்டங்க என்னன்றது யாருக்கும் புரியறதும் இல்லை, நாங்களும் அதை பற்றி பெருசாக பேசுறதும் இல்லை. சாரி மீனா. இங்கே பாரு, எனக்கு எப்படி சண்டேனா லீவு, அதே மாதிரி இனி வர சண்டே எல்லாம் உனக்கும் லீவு.